ஹாய், இந்த வீடியோவில் இன்னைக்கு சிக்மண்ட் ஃப்ராய்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு May 6th அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஃப்ராய்ட் பிலீவ் தட் லவ் இஸ் அ பவர்ஃபுல் இன்னர் ஃபோர்ஸ் தட் ஷேப் ஹவு வி திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்றது அவரோட ஓவரால் ரிசர்ச்சஸில் இருந்துமே தெரியுது. இது வந்து இன்னும் அவரோட ரிசர்ச் மட்டும் இல்லை, இன்னொரு ரிசர்ச்சில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேரை வந்து தனியாகவும் கொஞ்சம் பேரை வந்து ஒரு கம்பெனியோட ஒரு மலையை ஏற விடுறாங்க. அதுக்கு ஏறிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டப்போ தனியாக போனவங்கள விட ஒரு துணையோட போனவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, அந்த மலை ஏறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு, ஸ்டீஃப்னஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ரிசர்ச்சில் கொஞ்சம் பேர்கிட்ட சாக்லேட் கொடுத்து இந்த சாக்லேட் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு கேட்டப்போ தனியாக சாப்பிட்டவங்களோட ஒரு கம்பெனியோட சாப்பிட்டவங்க வந்து இந்த சாக்லேட் வந்து அதிகமாக டேஸ்ட்டாக இருந்ததாக அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு சில ரிசர்ச்சஸ்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, உங்களுக்கு அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடியோட வலி வந்து உங்கள் கூட கம்பெனின்னு இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும் அப்படின்ட்டும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கூட யாராவது இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக பேடாக ஃபீல் ஆகும். இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலனாலும் கம்பெனின்னு உங்களுக்கு வந்து ஒரு லவுட் ஒன் உங்கள் கூடயே இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டோட பெர்ஸ்பெக்டிவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வேர்ல்டு பூரா எல்லா ஒரு விஷயமே வந்து லவ்வை சுற்றி தான் இருக்குது. அதுதான் வந்து இன்னைக்கு GTA YCTயோட ட்ரெய்லர் 2ல இருந்து எல்லா விஷயமுமே வந்து லவ்வை சுற்றி தான் இருக்குது. ஈவன் வந்து பெர்லினோட சீரீஸ் எண்டில் கூட இப்போது வந்து அழகாக முடிச்சிருப்பாங்க, லவ் தான் வந்து ஒர்த் லிவிங் ஃபார் அப்படின்ட்டு. அதனால இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ லவ் இஸ் எவ்ரிதிங், ஹாவ் லவ்டு ஒன்ஸ் வித் யூ. பாய்.